இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வாருங்கள், நாம் ஆராதனைக்கு முதலாவதாக சங்கீதம் 96 வசனங்கள் 1 தொடங்கி 4 வரை நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 96 1 முதல் 4 வரை. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை சோசரித்து அவருக்கு நான் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கிறேன். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோசரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஹல்லேலூயா. வாருங்கள், கண்களை மூடி நான் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பான தகப்பனே, அப்பா பிதாவே, நீர் கொடுத்த இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே நாங்கள் நடத்தி முடிக்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வீடுகளில் இருந்த ஆண்டவரே இந்த ஆராதனையை அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் ஆராதனை அவர்கள் வீட்டில் இருந்து ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் இந்த ஆராதனையை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, குடும்பத்தோடு ஆண்டவரே அவர்கள் இந்த ஆராதனையை நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபை உமது வல்லமை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த COVID-19 இருந்த ஆண்டவரே நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறீர். அப்பா, அதுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனே, உமது கிருபை உமது வல்லமை ஆண்டவரே என்றென்றைக்கும் எங்களோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். அப்பா, நன்றி 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 சொல்லுகிறோம். தேவனே, ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. அப்பா பிதாவே, இந்த ஆராதனையில் ஆண்டவரே பங்கு கொள்கிற ஒவ்வொருவரும் உமது பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டவரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல வல்லமை கொடுத்த ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்தி முடிக்க நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கிருபை உமது வல்லமை உமது அபிஷேகம் இந்த திருச்சபையில இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் உமது கரங்களிலே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. நீரை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்லத்தினாலே. தொடர்ந்து நாம் துதி தொழுகைகள் கடந்து செல்வோம். இந்த துதி தொழுகையை திருமதி விக்டோரியா அவர்கள் வழி நடத்துவார்கள். ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 147 சொல்லுகிறது போல, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தாலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை நம் தேவன் கட்டுகிறவராய் இருக்கிறார். நம் தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலன் உள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாததாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். நம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். நம்மளை காண்பவரும் காப்பவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நம் தேவனை துதிப்பது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என்னதான் கஷ்டம், கவலை, வேதனை இருந்தாலும் அவருடைய சமூகத்துல நின்று துதிக்கும் போது நம் தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்மளை வழி நடத்துவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் என்ன ஒரு யோசனையோடு நம்ம இருந்தாலும் சரி, என்ன கவலையோடு நம்ம இருந்தாலும் சரி, நாம் பரிசுத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. நம் தேவன் நமக்கு சமாதானம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சில பாடல்களை பாடி நாம் தேவனை துதிப்போமாக.
பயமில்லை கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன் உந்தன் மகிமைகளை நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா பாடுவதே எங்கள் மேன்மையா உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா பாடுவதே எங்கள் மேன்மையா பாடுவதே எங்கள் மேன்மையா. ஹalleluya ஹalleluya. ஓ அப்பா ஆண்டவரே, அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி கர்த்தாவே, அப்பா உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான சாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு வழிகளை நீர் திறந்து கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, பாடல்களை பாட ஆண்டவரே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சமையல கூட முடியாத சூழ்நிலையிலும் ஆண்டவரே வீட்டிலே இருந்து கண்ட ஆண்டவரே குடும்பமாய் உம்மை ஆராதிக்கும்படி ஆண்டவரே, அப்பா நீர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரே நாங்கள் பாடும்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மையான சாக்கியத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஓ ஹalleluya. அப்பா என்னோட கடந்த கால வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தாவே, அப்பா நீர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நன்மையினால் எங்கள் குடும்பங்களை நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஓ ஹalleluya. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் சுவாமி அப்பா நாங்கள் நன்றி சொன்னால் அது போதாது கர்த்தாவே. நீர் சொல்லுகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய வார்த்தையை சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே உம்முடைய கரங்களால் எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதித்து வருகிறீர்கள் கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த 6 மாதங்கள் முடிந்த கர்த்தாவே, இந்த 7ஆம் மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தாவே நீர் கொடுத்த எல்லா வித கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த கொள்ளை நோயினால் கண்ட கர்த்தாவே 1000 ஜனங்கள் மரித்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எங்களுக்கு நீ ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. பாமுக கோடி கொடான நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த காலைகளிலும் கர்த்தாவே அப்பா நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க முழு உள்ளத்தோடு கர்த்தாவே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க உள்ளத்தின் ஆழத்திற்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி கர்த்தாவே நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை பாட வந்தோம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரைகளினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன் உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன் மாறாமல் எப்போதும் காத்து கொண்டேன்
ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உள்ளத்தினால் கருதுகள் நம் தேவனை துதிப்போமா, பாடல்களை பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. எங்களுக்காக இந்த மண் உலகில் வந்து ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ்ந்திடுவோம் சுவாமி.
எங்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் எல்லா பாவத்தையும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே அப்பா. உமக்கு நாங்கள் வாழ்ந்திடுவோம். என் கண்ணீரை துடைத்து கவலையை நீக்கி என்னுடைய அங்கலாய்ப்புக்கு செவிசாய்த்தவருக்கு நாங்கள் வாழுவோம் சுவாமி. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்பா உம்மை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம், மனதார வாழ்த்துகிறோம் சுவாமி. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நாம் துதிப்போம், அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். அவரே ஆராதனைக்குரியவர், அவரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர், அவரை என்றென்றும் போற்றத்தக்கவர். நண்பான தேவ ஜனமே, அப்படியே உங்களுடைய கண்களை மூடிய வண்ணமாக இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, Lord, you are worthy to be praised. நீ துதிக்கு பாத்திரர், நீ ஆராதனைக்கு பாத்திரர் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், என்றென்றும் பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாத்திரர் நீரே, இயேசுவே நீ பாத்திரரே. பயபக்தியோடு சொல்லுவோம், பாத்திரர் நீரே, இயேசுவே நீ பாத்திரரே. உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல தெய்வமில்லை, உம்மை போல தெய்வமில்லை.
குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல சுவாமி எங்களை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. உருவாக்கும் உருவாக்கும். இந்த நெருக்கதலான காலகட்டத்திலும் கூட ஆண்டவர் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கப்பா. Even in these seasons, Lord, teach us how to love you. எவ்விதமாகவே நேசிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தாங்க. Teach us how to draw ourselves to you. எங்களை எப்படி உம்மிடத்திலே அருகே கொண்டு வர முடியும் என்று சொல்லி கற்றுத்தாங்க. Teach us how to trust you, Lord. உம்மேல் எப்படி நம்பிக்கையா இருக்க முடியும் கற்றுத்தாங்க சுவாமி. Teach us how to keep ourselves away from all kind of sins. எல்லா விதம் பாவத்திலிருந்து நாம் எப்படி எங்களை தூரப்படுத்த முடியும் கற்றுத்தாங்க சாமி. Teach us how to live righteously. எப்படி நாங்கள் நீதிமானாய் வாழ முடியும் கற்றுத்தாங்க சுவாமி. Teach us how to be holy. நாங்கள் எவ்விதமாக பரிசுத்தமாய் வாழ முடியும் கற்றுத்தாங்க சுவாமி. இந்த கால வேளையிலே அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தைக்கு செவி சாய்க்கிறீரப்பா. உங்களுடைய ஆன்மாவின் விருப்பத்தை நீங்க அறிவீரப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மாயை என்று அறிவோம். எங்களுடைய உறவுகள் எல்லாம் மாயை, அதெல்லாம் ஓய்ந்து போகும், அதெல்லாம் எங்களை விட்டு நீங்கி போகும். மாறாதது ஒருவரே சுவாமி. உம்மை இன்னும் நேசிக்க எனக்கு கற்றுத்தாங்க சுவாமி. உம்மை முழு உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை தாங்க சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில முதலிடம் உமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரகசியத்தை தாங்க சுவாமி. வேதத்திலே பக்தர்களை பார்க்கிறோம். உமக்கு முதல் அன்பை கொடுத்தவர்கள், உம்மையும் முன் வைத்தவர்களை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது ஏனோக்கோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி. அவன் உம்மோடு சஞ்சரித்தவன். அவனுடைய அன்பு, அவனுடைய நட்பு, அவனுடைய உறவு உமக்கு மிகவும் பிரியமாக இருந்தபடினாலே ஒரு நாள் அவனை உம்மோடு சேர்த்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறவுக்குள் எங்களை கொண்டு செல்லுங்கப்பா. Thank you Jesus. Thank you Jesus. தகப்பனே, இந்த நாளிலும் கூட உமக்கு கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறோம், துதி பாடல்களை கொண்டு வருகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம், கனத்தை கொடுக்கிறோம் ஐயா. காரணம் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில வெறும் காரியத்தை செய்வதற்காக நன்றி, அற்புதமான காரியங்களை செய்வதற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்களுக்கு பதில் தருகிறேன். என்னுடைய கண்ணீரை துடைக்கிறீர், எங்களுடைய கவலைகளை எடுத்து போடுகிறேன், தைரியத்தை தருகிறேன், நம்பிக்கையை தருகிறேன், விசுவாசத்தை தருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான காரியங்களை எங்களுக்கு செய்திருக்கிறேன், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சகோதரி சாந்திக்காக நாங்கள் சபையாக ஜெபித்தோம். டாக்டர்கள் கூடாததை கர்த்தர் செய்து கொடுத்தீரப்பா. மருத்துவம் ஆண்டவரை வெட்கப்பட்டு போவதற்காக நன்றி சொல்கிறோம். நீரே உயர்ந்திருக்கிறவர், நீரே பெரியவர் என்று சொல்லி இன்றைக்கு எங்கள் கண்கள் காணுவதற்காக நன்றி. மகளையும் குழந்தையும் நீ சுகத்தோடு வைத்திருப்பதற்காக நன்றி சுவாமி. சகோதரி சரசுக்காக ஜெபித்தோம். கர்த்தர் கொடுத்து வருகிற சுகத்துக்காக, விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமாகவே பூரண விடுதலை, பூரண சுகத்தை ஆண்டவரை நீ தருவீரப்பா. நீ இதை கொடுப்பீர், அருளுவீரப்பா. நன்றி சுவாமி. எங்களுடைய இக்கட்டான நாட்களிலே, நெருக்கமான நாட்களிலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு பதில் தருகிறேன். வேதம் சொல்லுகிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டவருடைய முகங்கள் பிரகாசித்தது என்று சொல்லி
அவர் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கு கூட ஆண்டவரே எங்களை பாதுகாப்புடன் வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த வியாதி ஆண்டவரே எங்களுடைய வாசலை தொடாதபடி எங்களை காத்துக் கொள்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விசேஷித்த பாதுகாப்பு கிருபை எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் நிற்கும் பொழுதும் கூட ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமை போதகர் ஜோனத்தனுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியக்காரன் ஆண்டவரே, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அவருடைய காய்ச்சலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, அவருடைய சரீரத்திற்கு எல்லா வலியை எடுத்து போடுங்க சுவாமி. அற்புதமான சுகத்தை சீக்கிரமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறேன். கர்த்தர் அவருடைய சரீர சுகத்தை அறிந்திருக்கிறீர் அப்பா. கர்த்தர் விடுதலை தாங்க. அது மட்டுமல்ல, பிஜே சபையினுடைய அங்கத்தினர் சைமனுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்காட்லாந்து சபையினுடைய அங்கத்தினருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த கோவிட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க சாமி. கர்த்தாவே, இந்த கோவிட்டினுடைய கொடூரம் என்னதென்று சொல்லி நாங்கள் அறிவோம். ஆகவே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய விடுதலை சுகத்தை நீ தந்து மறுபடியும் சுகத்தோடு பலத்தோடு வீடு திரும்ப உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம். கடந்த 6 மாதம் நாங்கள் முடித்து இந்த 7வது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 2021ஆம் வருஷத்தின் பாதி மாதங்களை முடித்து விட்டோம் சுவாமி. இந்த 6 மாதங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறேன். எங்களுக்கு வேண்டிய நிறைவையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறேன். நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடந்தது, அதற்காக நன்றி. நல்ல செய்திகளை கர்த்தர் கேட்க உதவி செய்தே நன்றி சுவாமி. இன்னும் 6 மாதத்தை நாங்கள் கடக்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு வருவேன். எப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட உங்களுடைய ஜனங்களோடு உங்களுடைய பிரசனம் இருந்தது போல எங்களோடு இருக்கும். அந்த வனாந்தர யாத்திரையிலே தேவனுடைய பிரசனம் கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி அவளோடு கூட வந்ததே, அதுபோல எங்களோடு வருவீராக. கர்த்தர் எங்களை தேவையில்லையாம் சந்தியும். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட வேலை இல்லாமல் வேலை இழந்து வருமானத்தை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவளுக்கு வேண்டிய நம்பிக்கை தாங்க சொன்னார். கர்த்தர் ஒருபோதும் கைவிடார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் சொன்னார். கர்த்தர் நிச்சயம் ஒரு வழிகளை திறப்பார். அவருடைய பிள்ளையாய் இருக்கிற எங்களுக்கு கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நடத்துவீராக. திருச்சபை ஆசீர்வதியும். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் காத்துக்கொள்ளும். ஊழியத்தை ஆசீர்வதியும் அப்பா. ஆன்லைனிலே செய்கின்ற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு ஆசையோடு தாகத்தோடு கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆண்டவரே நீ வெளிப்பட்டு கர்த்தர் அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த ஆராதனையும் கூட ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நற்கரணை ஆராதனை கூட ஆண்டவர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதிக நமக்குமே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். வேத வாசிப்புக்குள் நாம் கடந்து செல்வோம். இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் 46. சங்கீதம் 46 நான் வாசிக்கின்றேன். எல்லோரும் எழுந்திருக்க போவாங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில்
சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளிப்புக்கு பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்காலங்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தானத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்கால் பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை முடித்து ஈட்டியை முடிக்கிறார். இரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து போதுகிறவர்கள் தேவ செய்தியை நம்மளோடு பகிர்ந்து கொள்வார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தையை கர்த்தர் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. நிச்சயமாகவே ஆண்டவரே எங்களோடு நீ பேச போகிறீர், இடைப்பட போகிறீர். உங்களுடைய சத்திய வசனம் எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய பலத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்து நடத்துவதாக. உமக்கு எல்லா துதி கனமகிமையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது ஒரு புதிய மாதத்திற்குள்ளே இருக்கிறோம். ஜூலை மாதம் 6 மாதத்தை நாம் முடித்து விட்டோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இன்னும் நம்மை நடத்துவார். நமக்கு எல்லா விதத்திலும் அவர் உதவி செய்வாராக. இந்த நாட்களிலே நாம் நல்ல செய்திகளை கேட்பது அரிதாக இருக்கிறது அல்லவா? We are not hearing good news in these days. அரசாங்கம் இந்த COVID-19 தாக்கம் குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள், லாக்டவுன் மேல லாக்டவுன், MCO, EMCO, full MCO, இப்படி பல MCOகளை கொண்டு வந்தாலும் கூட இதனுடைய எண்ணிக்கை குறையாமல் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஜனங்கள் அதிகமான ஒரு அழுத்தத்திற்குள்ளும் மன உளைச்சலுக்குள்ளும் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். மரண எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அநேகர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். சமீபத்திலே ஒரு ஆய்வின் பிரகாரம் போன வருஷத்தில் ஆரம்பித்த இந்த COVID-19 நிமித்தம் இந்நாள் வரை ஏறக்குறைய 1700 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள். வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், வயதானவர்கள், பிள்ளைகள், அநேகர் இந்த மன உளைச்சலினாலே அவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். என்னென்றால் தேவ ஜனமே, ஆனாலும் நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே
ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், என் மேல் நம்பிக்கையாயிரு, என் மேல் விசுவாசமாயிரு, நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி. இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, அமெரிக்க தேசத்தினுடைய வரலாற்றிலே முன்பு காலத்திலே ஒரு போராட்டம் உண்டானது. இந்த போராட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் பிரிட்டிஷ் ராஜ்யத்தை எதிர்க்கும்படிக்கு சில அமெரிக்கன் ரெவல்யூஷனரிஸ், அதாவது எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடியவர்கள் எழுப்பினார்கள். அந்த நாட்களிலே அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் ஒரு போராட்டம் இருந்ததாம். ஆக இந்த எதிர்ப்பை சொல்வதற்கு எழுப்பின அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு பெரும் படையாக சேர்ந்து இந்த பிரிட்டனுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம், ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு மாபெரும் ஊழியக்காரருடைய கல்லறைக்கு வந்தார்களாம். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் யார் என்றால், அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய சுவிசேஷராக பணி செய்து அநேகரை ரட்சிப்புக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளும் சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தினவர். அப்ப இந்த ரெவல்யூஷனரிஸ், இந்த எதிர்ப்பு செய்வதற்காக புறப்பட்டின அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள், ஜார்ஜ் ஃபீல்ட் கல்லறை தோட்டத்துக்கு வந்து அவர் வைத்த அந்த கல்லறையில அவரை பெட்டியை வெளியே எடுத்து அவருடைய காலர், அவர் ஒரு போதகர், இந்த போதகர் பயன்படுத்துகிற இந்த வெள்ளை காலர், அதை எடுத்து அவருடைய கிளர்ச்சி சட்டையை சின்ன சின்னதா வெட்டி ஒவ்வொரு இந்த ரிவல்யூஷனரி கையில வச்சுக்கிட்டாங்க. எதற்குன்னு சொன்னா, எப்படி இந்த ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் இந்த அமெரிக்க தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தாரோ, அவருடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்கும். ஆகவே அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய துணி, அவருடைய ஒயிட் காலர், கிளர்ச்சி ஷர்ட், அதனுடைய ஒரு பாகம் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக இந்த பிரிட்டனை தோற்கடிப்போம் என்று சொல்லி. ஆனா என்னன்னா, அவர்கள் ஜெயம் அடையலை, அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நிறைய சமயத்துல நாமும் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் நாம் வேறொரு காரியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அப்படி நம்முடைய நம்பிக்கை வேறொரு காரியத்தின் மேல் இருக்குமானால் அதுல எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, நீ என் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லி. வாசிக்கப்பட்ட இந்த சங்கீதம் 46, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு அடைக்கலமான தேவன், நான் உனக்கு கோட்டையாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே என் மேல் நம்பிக்கையாயிருந்து காத்திரு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதைத்தான் இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பேச இருக்கிறேன். ஆண்டவர் முதல் காரியம் அவருடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். I am the God of refuge. நீங்கள் முதல் 3 வசனத்தை நீங்கள் அதை பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமான, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று சொல்லி. இந்த சங்கீதம் 46 மார்ட்டின் லூத்தர் இதுக்கு ஒரு தலைப்பை அவர் கொடுக்கிறார் என்றால், அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் மகா கோட்டையாக இருக்கிறார். Martin Luther calls these psalms or gives title for this psalm,
as mighty fortress, கோட்டை ஆக இருக்கிறது. சியோனுடைய சங்கீதங்களிலே சியோனை பார்த்து பாடுகிற பாடல்களில் இதுவும் ஒரு பாடலாக இருக்கிறது. அன்பான தேவஜனமே, அடைக்கலம் என்று சொல்லும் பொழுது பாதுகாப்பு. நான் ஆண்டவரிடத்தில் போய் அடைக்கலம் பெறுகிறேன் அப்படின்றால் நான் ஆண்டவரிடத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்கிறேன் என்ற அர்த்தம். ஆகவே இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான் என்றால், அவனுடைய கவனம் சகலமும் இந்த தேவன் மேல அவன் வைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய தன்மைகள். As the psalmist begins this psalm, he focuses on God's attributes. ஆண்டவருடைய தன்மைகளை குறித்து அவன் பேசுகிறான். அவன் என்ன சொல்றான், இந்த ஆண்டவர் மேல நீங்க வாங்க, அவர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். Come to this God, he will give you security. அவரை நீங்க நம்புங்க, அவர் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை தருவார் என்று சொல்லி. உண்மையாகவே நமது ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் நிறைய சங்கீதங்கள் உண்டு இந்த பாதுகாப்பை குறித்து, அடைக்கலத்தை குறித்து விளக்குகிறதான சங்கீதங்கள். நீங்க வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க, ஒரு புத்தகத்தை இங்க கொடுக்கிற வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சங்கீதம் 61:3, சங்கீதம் 62:7-8, சங்கீதம் 71:7, சங்கீதம் 73:28, சங்கீதம் 91:2-9, சங்கீதம் 142:5. Let me repeat again. Psalms 61:3, Psalms 62:7-8, Psalms 71:7, Psalms 73:28, சங்கீதம் 91, Psalms 91:2-9, Psalms 142:5. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 61:3 என்ன சொல்லுது பாருங்க. எல்லாத்தையும் வாசிக்க முடியாது, ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஜீவனை பார்க்கிறோம் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதம் 62:7-8, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பலனாகிய என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்றான், என் பலனாகிய ஆண்டவர் மேலும் அடைக்கலமாகிய தேவன் மேல என் நம்பிக்கை இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசி. 71:7, Psalms 71:7, அநேகருக்கு நான் ஒரு புதுமை ஆனேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த சங்கீதங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலம். ஐயா, இன்னைக்கு இந்த வியாதினால, இந்த பெண்டமிக்னால, இந்த தொத்து வியாதினால அநேகர் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் எதிர்காலத்தை சந்திப்பதற்கு தைரியமற்றவர்களாய் இருக்கிறாங்க. அநேகர் மனமுடைந்து அவர்கள் வாழ்க்கையை எடுத்துக் கொள்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தேவ ஜனம் எவ்விதமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுது, என் பலனாகிய தேவன் மேல் அடைக்கலமாயிரு என்று சொல்லி. Take refuge in God Almighty. சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல அடைக்கலமாய் இரு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுங்க. அநேகர் இதை பார்த்து சிரிப்பார்கள். Many can laugh at us, but you and I know who is our God. இன்னைக்கு நிறைய நம்மை பார்த்து நகைக்க கூடும், ஆனால்
நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிவோம் என் அன்பான தேவஜனமே. ஆகவே இந்த சங்கீதங்கள் சொன்ன வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? இந்த தேவன் மேல நீ அடைக்கலமாயிரு. இந்த தேவன் நமக்கு ஒரு பெரிய பலனாய் இருக்கிறார். குறிப்பாக உன்னுடைய ஆபத்தான நாட்களிலே அவர் உன்னை தாங்குவார். ஆபத்தான நாட்களிலே அவர் உனக்கு அடைக்கலமாயிருப்பார். அவர் உனக்கு பலனாய் இருப்பார் என்று சொல்லி. ஆகவே இந்த வசனங்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உன்னுடைய ஆபத்து நிறைந்த நாட்களிலே ஆண்டவர் ஒருபோதும் உன்னை கைவிடுகிற தேவன் கிடையாது. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் கிடையாது. இரண்டாவது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 46 இரண்டாவது வசனம். ஆதியால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். பூமி நிலை மாறினாலும் வேதம் சொல்லுது ஆண்டவர் அவருடைய சத்துவத்தினாலே இந்த பூமியை அவர் என்ன செய்திருக்கிறாராம்? வைத்திருக்கிறார், தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மலைகள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. The mountains reflects God's glory. ஆனா வேதம் சொல்லுது அந்த மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், இல்லையா? மலைகள் எங்கேயாவது சாய்ஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. நேற்றுக்கு சாயங்காலத்தில் பெரிய மழை இங்க பெய்ஞ்சிச்சு, இல்லையா? ரோப்ல இங்க சர்ச்சுக்கு கீழே இருக்கிற இந்த பரவன் கார்னர் ஒரு பெரிய கிளை விழுந்து அவங்களோட கிச்சன் ஏரியாலாம் மோசமா போயிடுச்சு. பரிதாபம். சரியா? அதுபோல நம்முடைய வாழ்க்கையில இந்த மலை அப்படியே கண்டு வந்துருச்சு, பெயர்ந்து வந்துருச்சு அப்படி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. சங்கீதக்காரர் சொல்றான் மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தை அது விழுந்தாலும் கூட என்று சொல்லி. ஐயா, ஆண்டவர் இந்த படைப்புகள் நாம் பார்க்கின்ற சகலமும் அவருடைய வல்லமையில அவர் வைத்திருக்கிறார். ஆனா அவர் சொல்றாரு அப்பேற்பட்ட மலைகளும் கூட அது இடிந்து போனாலும் பெயர்ந்து போனாலும், அப்புறம் 3வது வசனத்துல அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, சமுத்திரத்தின் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி பல சுனாமிகள் உண்டானாலும் கூட அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் சமுத்திரத்தில் தண்ணி பொங்கி எழும்பி பூமியுடைய அசைவு கண்டாலும் கூட இந்த சங்கீதக்காரர் சொல்றான் நான் பயப்படும். அப்படின்னா என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் படைத்த சகலமும் கூட அது மாறினாலும், ஆண்டவர் படைத்த இந்த பூமியில் இருக்கிற மகாபெரிய சத்துவங்கள், மலைகள், சந்திரன், சூரியன், இவைகள் எல்லாம் அதனுடைய பலன் அற்று அது பலன் இழந்து போனாலும் நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்ப இயற்கையின் சீற்றமாய் இருக்கட்டும், கடலுடைய சீற்றமாய் இருக்கட்டும், எதுவாய் இருக்கட்டும், இந்த சங்கீதக்காரன் சொல்றான் நீ பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது. Whether it's a calamity or nature calamity changes or even chaotic in the waters, the Bible says do not fear. In number devachanami, my dear people of God, and the first thing that the Lord wants to know that take refuge in Him. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் அவருக்குள்ள நீங்கள் அடைக்கலம் பெற்றுக் கொள்ளுங்கள், அடைக்கலம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் உன்னை பாதுகாப்பார், அவர் அவருடைய கரத்தினாலே உன்னை காத்துக் கொள்வார் என்று சொல்லி. ஆகவே இந்த காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? அரசாங்கம் என்ன சொல்றாங்க? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்டில் இருங்க, பாதுகாப்புடன் இருங்கன்னு சொல்லி. பைபிள் என்னதான் சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுதுன்னா நீ
இப்போ அவருக்குள் மறைந்திருக்க வேண்டிய காலங்கள். These are the seasons that you need to hide in him. தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். Hallelujah. Not out of the fear we hide ourselves in the home, but these are the seasons that we should take hide our refuge in him. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்குள் மறைந்திருக்கக்கூடிய காலங்கள் இது. அல்லேலூயா. அது என்ன? இந்த ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேல நடந்து கொள்கிற வாழ்க்கை தாங்க. எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அன்னைக்கு ஜெசபேல் சொன்னா உன்னை நான் கொன்று போடுவேன் என்று சொன்ன பொழுது இந்த ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், எலியா நீ போ, கேரித் ஆற்றண்டைக்கு போய் உன்னை மறைத்துக் கொள். அதுக்கு பிறகு சாரிபாத் ஊருக்கு போ. அதுக்கு பிறகு ஒரு குகையில போய் மறைந்து கொள். ஆண்டவர் எலியாவுக்கு அதுதான் சொன்னார், மறைந்து கொள், நான் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அறிவிப்பேன். I will tell you what to do. உனக்கு நான் நடக்க வேண்டிய காண்பிக்க வேண்டிய அடுத்த கட்டம் அடுத்த திட்டம் என்னவென்று சொல்லி உனக்கு நான் காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல இந்த எலியா அதன் பிரகாரம் வந்த பிறகு கடைசியில் ஆண்டவர் சொல்றது, நீ எலிஷாவை போய் பார்த்து அவனை அபிஷேகம் பண்ணி என்று சொல்ற. ஆகவே அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்தாலும் கூட பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் நாம் தேவனுக்குள் அடைக்கலம் பெறுகிறவர்களாக மாற வேண்டும். அதுதாங்க ரகசியம். அதுதான் ரகசியம். ஏனென்றால் நாம் தேவனுக்குள் அடைக்கலம் பெறும் பொழுது அல்லது தேவனுக்குள் நாம் மறைந்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய பாதுகாப்பை அவர் தருகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 91:1 விதமாக சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பான தேவஜனமே, இந்த தேவனுக்குள் நாம் அடைக்கலம் பெறுவோம். இரண்டாவது காரியம், இந்த சங்கீதக்காரன் சொல்றான், இந்த ஆண்டவர் தான் என்னுடைய கோட்டை. This God is my fortress. Our God is our fortress. நமது தேவன் நமது கோட்டை. ஹல்லேலூயா. அன்பான தேவஜனமே, கோட்டை என்பது ஒரு பட்டணத்தினுடைய வலிமையை காண்பிக்கிறது. Fortress reveals the strength of a city. ஒரு பட்டணத்தினுடைய வலிமையை காண்பிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எரிகோவை குறித்து நாம் அறிவோம். ஏன்னா எரிகோ மதில் நம்ம யோசிக்கிற மாதிரி அது சுத்தி ஒரு பெரிய சுவர் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. The ancient history says அந்த மதில் எப்படிதமா இருக்குமா, 3 கட்டமாக இருக்குமா. There are 3 stories. உங்களுக்கு நான் வேத ஆராய்ச்சியில் அதை காண்பிப்பேன். 3 கட்டமாக அந்த மதில் இருக்குமா. அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மதிலாக இருந்தது. அதனால்தான் யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் இந்த எரிகோவை எப்படி மேற்கொள்வது ஆண்டவர் ஒரு வழியை திறந்து கொடுத்தார். அது எப்பேற்பட்ட மதிலாக இருக்கட்டும், நான் சொல்லுகிற பிரகாரம் நீ செய், அதை நாம் ஜெயம் கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நேமியா எருசலேம் அலங்கத்தை கட்ட போகிறான். ஏன் எருசலேம் அலங்கத்தை அவன் கட்ட போகிறான்? எருசலேம் மதிலை கட்ட போனா, மதில் இல்லாம இருந்துச்சுன்னா பட்டணத்துக்கு பாதுகாப்பு கிடையாது. எழுதுங்களா? ஆகையினால நேமியா எருசலேம் மதிலை கட்டுவதற்கு அவன் அனுமதி பெற்று அவன் எருசலேம் சென்று 52 நாட்களிலே அந்த அலங்கத்தை கட்டி தீர்த்தான் என்று சொல்லி. ஆக மதில் கோட்டை எப்பொழுதுமே அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறதாக இருக்கிறது. இங்க சங்கீதக்காரன் 7வது வசனத்தில் அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி.
ஏன் யாக்கோப்பின் தேவன் என்று இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்றால், இந்த யாக்கோப்போடு தான் ஆண்டவர் என்ன செய்தாரு? ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்று நாம் அறிவோம். என்ன தேவச்சனமே, இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு கோட்டையாய் இருக்கும் பொழுது இந்த சங்கீதக்காரன் அவருடைய கவனத்தை எங்க திரும்ப கொண்டு போகிறான்? இந்த ஆண்டவர் எவ்விதமாக இந்த உலகத்தின் காரியங்களை சிருஷ்டிப்பை அவர் உண்டாக்கி அது தனக்கென்று தன்னுடைய நோக்கத்திற்கென்று அது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதை படைத்திருக்கிறார். Friends, before he proclaims that the God is our fortress, the psalmist focus how he does the creation works for its creation purpose. நீங்க நான் கொடுக்கிற வசனத்தை கொஞ்சம் கவனிப்போமா? இங்க பாருங்க, சங்கீதம் 24, சங்கீதம் 29, சங்கீதம் 74, சங்கீதம் 93. இந்த சங்கீதங்கள் எல்லாம் முழு சங்கீதமா இருக்கிறது. நீங்க வீட்டில் வாசிக்கணும். சங்கீதம் 24, சங்கீதம் 29, சங்கீதம் 74, சங்கீதம் 93. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த மலைகள் ஒருவேளை அது பெயர்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளித்து வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனத்துல, சங்கீதம் 46 4ஆம் வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று இங்கே சொல்கிறார். அப்படின்னா இந்த ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள் he is able to subdue all this universal. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பாய் இருக்கட்டும், அதிகாரங்களாய் இருக்கட்டும், எதுவாய் இருக்கட்டும், அவர் சகலவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள் அவர் வைத்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். பாருங்க, அவர் இந்த கடவுளுடைய படைப்புகளை மாத்திரம் அவர் அடக்கல, அவர் ராஜ்யங்களையும் என்ன செய்யறாராம்? அடக்குகிறார் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. அப்போ இந்த படைப்புகள், பர்வதங்கள், ஆறுகள், நதிகள், சமுத்திரம், கடல், இதெல்லாம் கடவுளுடைய நோக்கத்துக்கு பிரகாரம் அது செயல்படாமல் அது வேறு விதமாக அது செயல்பட்டாலும் வேதம் சொல்லுது, கர்த்தர் அதை என்ன செய்வாராம்? அதை அடக்கி அதை தன்னுடைய ஆலயத்திற்குள் வைத்துக் கொள்வார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். எந்த கடல், எந்த சமுத்திரம், எந்த நதி, எந்த ஆறு அது தேவனுடைய நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதோ, அதை செய்யப்படாத அந்த படைப்பை இப்பொழுது கடவுள் தன்னுடைய நோக்கத்திற்காக அதை என்ன செய்யறது? அதை செய்யப்படுகிறார், மறுபடியும் செய்யப்படுத்துகிறார். நான் கொடுக்கிற வசனத்தை நீங்க வாசிங்களேன். சங்கீதம் 104 10 16. Psalms 104 verse 10 to 16. Psalms 104 verse 10 to 16. அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்யறாராம்? பள்ளத்தாக்குல, அந்த வேலியில தண்ணீரை ஓட செய்கிறார். ஆமாம், அது மலைகள் நடுவிலே ஓடுகிறதா? அந்த தண்ணீர் என்ன செய்தா? மற்ற உயிரினங்களுக்கு, செடி கொடி மரங்களுக்கு என்ன கொடுக்குதா? தண்ணீர் கொடுத்து அது ஜீவனை கொடுக்குது. விளங்குங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த நீரூற்றை நான் பள்ளத்தாக்கில் 2 மலைகளுக்குள்ள உண்டாக்கி இருக்கிற காரணம் என்ன? அந்த தண்ணீருடைய ஓட்டத்துல
என்ன செய்யும்? மற்ற செடிகள், கொடிகள், மரங்கள் எல்லாரும் அது பிழைக்க செய்கிறாராம். அதுதான் ஆண்டவரின் நோக்கம். வாசிங்க. அங்கே காட்டு கழுதைகள் தங்கள் தாகத்தை தீர்த்துக் கொள்ளும். காட்டு கழுதைகள் தங்களுடைய தாகத்தை என்ன செய்யலாம்? தீர்த்துக் கொள்ளுகிறான் அந்த தண்ணீர்னால. அல்லேலூயா. அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து இலைகள் மேலிருந்து பாடும். தம்முடைய மேல் வீடுகளிலிருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கடவுள் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். முதல்ல நாம் பார்த்தோம், இந்த தண்ணீர் கொந்தளிப்பை கொண்டு வருகிறது. பர்வதங்கள் என்ன செய்து? அது நாசத்தை கொண்டு வருகிறது, அழிவை கொண்டு வந்தாலும் கூட இப்போ கடவுள் அந்த அழிவை கொண்டு வருகிற இந்த படைப்புகளிலிருந்து அவர் என்ன செய்கிறாராம்? ஜீவனை கொடுக்கிறார். அந்த படைப்பிலிருந்து மற்ற ஜீவன்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். பறவைகள், மிருகங்கள், செடி, கொடி இவை எல்லாம் என்ன செய்து? இந்த படைப்புகள் நிமித்தம் அது பிழைக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஒரு பக்கம் அழிவு உண்டானாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு பக்கம் அதுல இருந்து லைஃப் கொண்டு வர, ஜீவனை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் படைப்புகளுக்கு மாத்திரமா நான் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை வைத்து அதை என்னுடைய ஆதிக்கத்துல, என்னுடைய ஆளுகைக்கு நான் வைத்திருக்கிறேன் இல்ல. ஈவன் ராஜ்யங்களின் மேலும், even over the kingdoms I am able to subdue them. இந்த ராஜ்யங்களை கூட நான் என்ன செய்யும்? அவைகளை அடக்க முடியும். 6வது வசனத்தை வாசிங்க. ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து, ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. அல்லேலூயா. ஐயா, ஒரு பிக்சர், ஒரு படத்தை நீங்க மனசுக்குள்ள கொண்டு வரணும். என்னன்னா, ஜாதிகள் கொந்தளித்தது. இந்த உலகத்துல ஒரு ஜாதிக்கும் ஒரு ஜாதிக்கும் என்ன செய்து? சண்டை, வெட்டி குத்தி மடிந்து போறான், செத்து போறான். அப்புறம் ராஜ்யங்கள் தத்தளித்தது. மனுஷனுக்கு மனுஷன் சண்டை. இப்ப ராஜ்யங்கள் என்ன செய்யுது? தத்தளிக்குது. ஐயோ, இதை எப்படி நான் கையாளுவேன்? எப்படி இதை அமைதிப்படுத்த முடியும்? இல்லையா? சமீபத்தில் இஸ்ரேல் தேசத்துக்கும் காசாவுக்கும் நடந்த சண்டை வந்த பொழுது பல விதமாக சொன்னாங்க. இது எப்படி ஆகுமோ? ஐயா, வேதம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய தமது சத்தத்தை முழங்க பண்ணினாராம். அவர் சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. என்ன சொல்றேன்? அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே உண்டாயிருக்கிறதான எந்த விதமான சண்டைகளாலும் சரி, எந்த விதமான சிவில் வார் இருக்கட்டும், கர்த்தர் அவருடைய சத்தத்தை இந்த பூமிக்கு மேல அவர் பேசும் பொழுது அது எல்லாம் உருகி போகிறது. அல்லேலூயா. சமீபத்தில் எல்லாரும் அதுதான் யோசித்தாங்க, இது ஒரு 3வது யுத்தமாக மாறுமா என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் அற்புதமாய் அதை நிறுத்தி போட்டாருங்க. ஆச்சரியம், ஆச்சரியம். ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் அவர் அங்கிருந்து அவர் பேசினார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆகவே அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இயற்கையினுடைய சீற்றமாய் இருக்கட்டும் அல்லது மனிதனுடைய கொந்தளிப்பாய் இருக்கட்டும், வேதம் சொல்லுகிற பிரகாரம் கர்த்தர் அவைகள் மேல தன்னுடைய ஆளுகையை வைத்து அதன் மேல தான் ராஜாவாக என்றென்றும் அரசாளுகிறார். அதுதான் இந்த 6வது வசனத்தினுடைய பகுதியை பார்க்கிறோம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். அவர் சத்தத்தை முழங்க பண்ணின பிறகு பூமி உருகி போயிற்று. ஐயா, இந்த ராஜ்யங்கள் கொந்தளிக்கிறது, ஜனங்கள் கொந்தளிக்கிறாங்க. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாம் அமைதியாயிடுச்சு. காரணம் என்ன? அவர் ஆண்டவர்.
அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அவரே ராஜாவாக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றான், இப்பேற்பட்ட தேவனுக்குள்ள நீ என்ன செய், நீ அவரை கோட்டையாக நீ வைத்துக்கொள். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். 7வது வசனத்தை பாருங்க. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி. He is a great fortress for us. Hallelujah. ஆண்டவர் இந்த யாக்கோப்போடு உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு பிறகுதான் இஸ்ரவேலை உருவாக்கினார் என்று நாம் அறிவோம். ஆக இந்த ஆண்டு நம்மை பார்த்து என்ன சொல்றாரு, நீ எனக்குள் அடைக்கலம் பெறு. Come into my fortress. என்னுடைய கோட்டைக்குள் நீ வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்ன தேவஜனமே, இன்றைக்கு நாம் கடந்து போகிற இந்த காலங்கள் மிகவும் ஒரு எளிதான காலங்கள் கிடையாது. It's not easy days that we are going through. நேற்றுக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் அவங்க ஃபெலோஷிப்ல பேசிட்டு இருக்காங்க, இந்த பெண்டமிக் முடிச்சா நான் என்ன செய்வேன். ஒரு பையன் சொன்னா, என் வீட்டில் இருக்க இந்த மாசெல்லாம் கட்டி போய் குப்பத்தட்டு போட்டுருவேன் அப்படின்னு. ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் போய் ரெஸ்டாரண்ட்ல போய் நல்லா சாப்பிட போறேன், நான் ஃபேமிலி ஹாலிடேக்கு போறேன், அவுட்டிங் போகணும், என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. அப்ப நமக்கு நல்லா தெரியுது, இந்த நாட்கள் நமக்கு எளிதான நாட்கள் கிடையாது. It's not easy days for us. It is a hard days. இது நமக்கு மிகவும் மிகவும் கடுமையான நாட்களாக இருக்குது என்று சொல்லி நாம் அறிவோங்க. என் அன்பர் தேவஜனமே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நாளைக்கு இந்த தேசம் என்ன ஆக போதோ, அரசாங்கம் என்ன ஆக போதோ, பலர் பல விதமான வதந்தியை பேசுறாங்க. இன்னும் 2 வருஷத்துல மலேசியா பேங்க்ராப் ஆக போகுது. ஐயா, யாருங்க சொன்னது? கர்த்தர் ஆளுகை செய்கிறார். இந்த பூமியை ஆண்டவர் மலேசியா தேசத்தை அவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு பின்னால ஒரு கத்திரிக்காய் செடி நட்டாலும் அது கத்திரிக்காய் கொடுக்குங்க. ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். யாருக்கு சொன்னது பேங்க்ராப் ஆகும்ட்டு? கர்த்தர் நிச்சயம் எல்லாவற்றையும் அவர்கள் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார். அங்கே பயப்படாத. இன்னைக்கு நிறைய பேர் வேலையில் இருந்துட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்ன ஆகுமோ? இப்ப லாக்டவுனால கம்பெனி சாட்சி இருக்கு, வீட்டுல இருக்க சொல்றாங்க, அப்படியே போயிருமோ? பயமா? $2000 சம்பளம் எடுத்துட்டு இருக்க. இப்ப முதலாளி சொல்றான், கம், எனக்கு உங்களுக்கு $2000 கொடுக்க முடியாதுப்பா, இஷ்டம் தான், $1500 சம்பளம் எடுத்துட்டு வேலை செய்யறதா செய். How are you going to manage? 1997 there was a recession in this country. ஒரு பொருளாதார வீழ்ச்சி வந்ததுங்க. அப்ப நான் வேலை செய்திருக்கேன் ஆபீஸ்ல. அது அப்பதான் 2வது வருஷம், 2வது மாசம். That was my second month. முதல் மாசம் பேசுறபடி எனக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. 2வது மாசம் என் பாஸ் கூப்பிட்டு சொன்னாரு, now recession, I'm going to cut 300 ringgit. அந்த வேலையை நம்பி நான் 3 வேலையை விட்டுட்டு குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு எங்க போயிருக்கிறேன்? அலுவலக போயிருக்கிறேன். பாஸ் கூப்பிட்டு சொல்றாரு, இஷ்டம்தா செய், இல்லைன்னா வேற வேலையை பார்த்துட்டு போறேன். எப்படி போறது? பிள்ளைங்களாம் கூட்டிட்டு வந்துட்டு அலுவலகம். So I had a cut of salary 300 ringgit. It's a lot, you know. ஏன்னா நான் சேவா வீட்டில் இருக்கேன். அட்லீஸ்ட் மலக்கா மூவாரில் என் சொந்த வீடு இருந்துச்சு. She was working, Zaini was working. நான் சொன்னேன், நீ வேலை செய்யலாம், வா, பிள்ளைங்களை பார்த்துக்கோ, வா, கூட்டிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கு சம்பளம் இல்லை, வேலை இல்லை. இப்போ சம்பளம் 300 குறைஞ்சிருச்சு. பட் ஆண்டவர் நடத்தினார். என்ன தேவச்சனமே, பயப்படாத, பயப்படாத. வேலை எழுந்துருமோ, சம்பளம் குறைஞ்சிருமோ, அல்லது வேலை இல்லாம ஆக்கிடுவாங்களோ, பயப்படாத. கர்த்தர்
கர்த்தர் மேல இருந்து ஆளுகை செய்யறாருங்க. அது இயற்கையின் சீற்றமா இருக்கட்டும், மனுஷனுடைய கோளாறா இருக்கட்டும், கர்த்தர் ஆளுகை செய்கிறார். சங்கீதம் 65 6 7 வாசிங்க. Read Psalm 65 verse 6 and 7. வல்லமையை இடை கட்டிக் கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உட்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகள் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். ஆமென். சங்கீதக்காரர் சொல்றான் பாருங்க, அலைகளினுடைய சத்தம். நல்ல வசனம் வார்த்தை என்ன சொல்லுமா? அலைகளின் வல்லமையை இடை கட்டிக் கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும். அலைகளின் இரைச்சல் ஆங்கிலத்துல ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருக்காங்க? roaring sea. roaring வந்து சிங்கத்தை தான் பார்த்து சொல்லுவாங்க. சிங்கம் உருமுகிறது, roaring, கர்ஜிக்கிறது, சாரி கர்ஜிக்கிறது. அது போல ஆங்கிலத்துல இந்த கடல் எப்படி ஆனா சிங்கத்தை போல கர்ஜிக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் அவைகளை அமர்த்துவேன், அவளை அமைதிப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா? என் தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றார், பயப்படாத, நான் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகைக்குள் வைத்து எல்லாவற்றையும் அதை நான் வைத்திருக்கிறேன் சொல்லிட்டு. என்ன தேவ ஜனமே, some of you are working as a government servant. You may be thinking that, oh, I'm safe. Don't ever put your trust like that. It's not my notes, I'm just telling you. நான் அரசாங்க வேலைக்காரனா இருக்கிறதுனால எனக்கு பாதுகாப்பு நினைக்காத. உன் பாதுகாப்பு எங்க தெரியுமா இருக்கு? அவர்கிட்ட இருக்கு. ஆமென். நம்பு, அதை நம்பு, அதை நம்பு. மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆண்டவர் பாருங்க எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், இந்த ஆண்டவர் எனக்கு கோட்டையாய் இருக்கிறார். நான் என்ன செய்யணும்? 8வது 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுது, பூமியிலே பால் கடிப்புகளை நடப்புகிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுத்திருக்கிறார். இந்த ஆண்டவர் பாருங்க, அவருடைய கிரியைகள் ஆச்சரியமானவைகளாம். அவர் சொல்றாரு, பூமியில் பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை பாருங்க. ஐயா, சகலமும் அவர் கையில தாங்க இருக்கு. உடைக்கிறதும் உருவாக்குறதும் அவர் கையில இருக்கு. விளங்கிக்கொள். அவர் சொல்றாரு, அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். எப்பேற்பட்ட சண்டையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட யுத்தங்களா இருக்கட்டும், அவர் தான் எல்லாவற்றையும் அடக்குகிறார், அமைதிப்படுத்துகிறார். வேதம் சொல்லுது, வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆகினால இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்றான்னா, இந்த மகா பெரிய தேவனுடைய கிரியைகளை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். வாசிப்போமா? சங்கீதம் 66:5. தேவனுடைய செய்திகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். ஹல்லேலூயா. ஐயா, மனுஷன் மத்தியில கடவுள் செய்கிற காரியம் பயங்கரமானவைகள். அது இந்த புத்திக்குள்ள வராதுங்க. கடவுளுடைய கிரியை அறிந்து கொள்வதற்கு மனுஷ புத்தி பத்தாதுன்னு தான் சொல்ற சங்கீதக்காரன். அவ்வளவு ஆச்சரியமாய் இருக்குது, அவ்வளவு பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறார். 9வது வசனம் சொல்லுது பாருங்க, அவர் யுத்தத்தை ஓய பண்ணுகிறார், அவர் ஈட்டியை அம்புகளை அவர் ரதங்களை எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடுகிறார், உடைத்து போடுகிறாராம்.
சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் எல்லாவற்றையும் விதமாக உடைத்து போட்டிருக்கிறார். நீங்க வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எசேக்கியா 39:9, மீகா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சகரியா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுபடியும் சொல்றேன், ஐசையா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் பட்டயங்கள் மண்வெட்டுகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாளிகளாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் இழுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. கர்த்தர் கிரியை செய்கிறார். எப்படி பட்டயங்களுக்கு மம்மட்டியா மாறுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்யறாரா? அமைதிப்படுத்துகிறார். எசேக்கியேல் 39:9. இஸ்ரவேல் பட்டணங்களில் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வலைக்கடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்களாம். சரியா? ஈட்டிகள், அம்புகள், கேடகங்கள், பரிசைகள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்களா? எரித்து போடுவாங்க. அப்போ இங்க வேதத்துல சொல்லப்படுகிற ஈட்டி, அம்பு, கேடகங்கள் இது எல்லாமே யுத்தத்திற்கு பயன்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. உண்மையா இருக்கிறார். கர்த்தர் சொல்ற அவ எல்லாவற்றையும் அடித்து போடுவார் அப்படின்னா அது இனி அது பிரயோஜனப்படுத்தாது. ஈட்டி கொல்றதுக்கு தான் பயன்படுத்தப்பட முடியும். அம்பு கொல்லப்படுறதுக்கு தான் பயன்படுத்த முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி அதனுடைய நோக்கத்தை அது செயல்படாது. It will not work for its purpose. எதற்காக அம்பு உருவாக்கப்பட்டதோ அம்பு பயன்படுத்தப்படாது என்று வேதம் சொல்றது. அந்த அடிப்படையில் நீங்க வசனத்தை வாசிங்க. ஐசையா 9:4, எசேக்கியேல் 39:9, ஓசியா 2:8, மீகா 4:1-4. நான் மறுபடியும் சொல்றேன். ஐசையா 9:4, எசேக்கியேல் 39:9-10, ஓசியா 2:18, மீகா 4ஆம் அதிகாரம் 1-4ஆம் வசனம். இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ஆண்டவர் எல்லாவற்றையும் தலைகளாய் மாற்றி போடுவார் என்று சொல்லிட்டு. சரிங்களா? ஆக அம்பு, ஈட்டி, கத்தி இதெல்லாம் அந்த காலத்துல யுத்தத்துக்கு பயன்படுத்த ஒரு யுத்த ஆயுதங்களாக காணப்பட்டது. ஆனா ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கும் கூட அதை செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். இல்லைங்களா? இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடந்த அந்த யுத்தத்துல இஸ்ரேல் ஒரு ஒரு நுட்பமான ஒரு டிஃபென்ஸ் வைத்திருக்கிறாங்க. என்னன்னா, மேல ஆகாயத்துல எப்பேற்பட்ட மிசைல்ஸ் வந்தா கூட இது ட்ராக் பண்ணி அதை போய் அடிச்சு தீர்க்கும். இது அமெரிக்கா கூட இல்லையா? ஈவன் இந்த இது அமெரிக்கா கூட இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, நீ எப்பேற்பட்ட ஆயுதங்களையும் உன்னுடைய அறிவு கூர்மையினால் நீ எதை உருவாக்கினாலும் அது எல்லாத்தையும் உடைச்சு போடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 66 சொல்லுது, கர்த்தருடைய கிரியைகள் பாருங்க, அவைகள் பயங்கரமானவைகள். அல்லேலூயா. ஆகவே நண்பன் தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்த முடியும், கீழ்ப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். இந்த பெண்டமிக் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். ஆமென். நம்புங்க, விசுவாசிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே கொண்டு வருவார். யாரும் சொன்னாங்க இன்னொரு வைரஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இன்னொரு வேரியன் வந்திருக்கு, இன்னும் 10 வேரியன் வரட்டும், கர்த்தர் எல்லாவற்றையும் அடித்து போடுவார், அமைதிப்படுத்துவார் என்று சொல்லிட்டு இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர்
இந்த இடத்துல எப்படி தெரியுமா நமக்கு முன்னதாக இருக்கிறார், கிரியை செய்கிறாரு. அவர் மகா பெரிய ராஜாவாக கிரியை செய்கிறார். இட்ஸ் a great king. ஆனா என்ன ஆச்சரியம்னா, இவர் ராஜா என்று மாத்திரம் இந்த சங்கீதம் 46 சொல்லல. இவர் தான் ராஜான்னு சொல்லல, ஆனா அவருடைய கிரியைகள் மகா ராஜாவாக இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ராஜாவாக இருக்கிறார் நமது தேவன். யாவே இஸ் a great king. அவர் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி, அதுதான் இந்த சங்கீதம் 46 சிறப்பாக இருக்கிறதுங்க. என்னென்றால் தேவஜனமே, அங்க இந்த இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் செய்கிற தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய உதடுகளினாலே அவரை துதிக்க வேண்டுங்க. I must praise him. அவரை துதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில எல்லாம் நமக்கு இருளாக, எல்லாம் நமக்கு கடினமாக, எல்லாம் ஒரு மந்தமாக காணப்பட்டாலும் நான் அதை கண்டு நாம் பயந்து ஒடுங்கி ஓடி போய் ஒரு மூலையில ஒளிந்து கொள்ளக்கூடாதுங்க. வேதம் சொல்வது துதிக்க வேண்டும். You and I must praise him. அவரை துதிக்க வேண்டும். என் அன்பான தேவஜனமே, வீட்டிலிருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை துதிக்க வேண்டுங்க. ஏன்னா அவர் ஆளுகை செய்கிறார். He rules. The kingdom never ceases. ராஜ்யங்கள் அதை ஓயலைங்க. ஆண்டவர் உங்களை நீ ஆராதிக்க அழைக்கிறார், அவரை துதிக்க அழைக்கிறார், அவரை மகிமைப்படுத்த அழைக்கிறார், அவரை புகழ அழைக்கிறார், அவரை போற்ற அழைக்கிறார். இல்லையா? ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எத்தனை கேஸ், எத்தனை செத்த போனோம், என்னென்ன அப்படிதான் பார்க்க ஆசைப்படுறாங்க தவிர இந்த ஆண்டவர் இதை விட பெரியவர் என்று சொல்லி அதெல்லாம் ஓஞ்சி போகுங்க. கர்த்தரை துதிக்கிறத மாட்டு நீங்க ஓஞ்சி போகாதீங்க. I appreciate some of you இதெல்லாம் நீங்க அப்டேட் பண்றீங்க. I appreciate that. நான் சபைக்கு சொல்லுகிற காரியம், your focus must be on him. நீங்க கவனம் நம்ம ஆண்டவர் மேல இருக்கணுங்க. அதனாலதான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சபை சாத்திருக்கிறியா? சாத்தி இருக்கட்டும். ஆமென். கூட முடியல பரவாயில்ல. ஆன்லைன்ல செய்யறேன்னு, ஆன்லைன் பைபிள் ஸ்டடி செய்றேன், ஆன்லைன்ல ஜெபிக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன். யாரும் நம்மளை நிறுத்த முடியாது தானே? அல்லேலூயா. இன்னைக்கு சீனா தேசத்துல கொஞ்சம் ஃப்ரீடம் வந்திருக்குங்க. அந்த நாட்களில கம்யூனிஸ்ட் காலத்துல எங்க தெரியுமா ஆராதிப்பாங்க? அண்டர் கிரவுண்ட்ல. இன்னைக்கு நீங்க குருநாய்க்கு போனீங்களா, நீங்க அங்க பப்ளிக்கா ஆராதிக்க முடியாது. எல்லாம் லாக்ட் ஹவுஸ்ல. யாரும் நிப்பாட்ட முடியாதுங்க. கடவுளை மட்டும் நம்ம ஆராதிப்பதை ஞாபகம் நிப்பாட்ட முடியாது. Never cease from worshiping him. Never. Praise him. துதி ஸ்தோத்திரம் பண்ணு. அவர் ராஜா என்று சொல்லு, அவர் கர்த்தர் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரை நீ துதிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்னத்தை வச்சு வரா? அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். He will give you a new beginning. நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார். ஆக இந்த காலை வேளையில 3 காரியங்களுக்கு சொன்னேன். ஆண்டவர் நமக்கு அடைக்கலமான தேவன். He is our refuge. ஆமென். ஆக இந்த காலங்கள் அவருக்குள் மறைந்திருக்கக்கூடிய காலங்கள். அவருக்குள் மறைந்திருக்கிற காலங்களுக்குள் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். இரண்டாவது நான் சொன்னேன், இந்த ஆண்டவர் நமக்கு பலத்த கோட்டை. அவர் தான் நமக்கு பாதுகாப்புங்க. அவர் தான் பாதுகாப்பு. மூன்றாவது நான் சொல்றது என்னன்னா, இப்பேற்பட்ட தேவனை அவரை துதி, மகிமைப்படுத்து, ஆராதி, புகழு, போற்று, உயர்த்து, அவர் நாமத்தை பெருமைப்படுத்து. கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை அவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்ப்போம். என்னன்னா தேவஜனமே, இந்த சங்கீதம் 7 எப்படி முடிக்கிறார்? மறுபடியும் 7ஆம் வசனத்தில் சொன்னதுதான் மறுபடியும் சொல்லி முடிக்கிறார். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி. அதனால நம்ம என்ன செய்யணும்? 10வது வசனம் பாருங்க.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? கம், pick up your Bible. எல்லாரும் பைபிள் எடுத்துங்க. அந்த வசனத்தை எல்லாரும் நாம சேர்ந்து வாசிப்போம். 1 2 3. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, காத்திரு, வெயிட் upon him. அவருக்காக காத்திரு என்று ஆண்டவர் சொல்றார். நீ எதை குறித்து எதை மேல உன் நம்பிக்கை வைக்காத, என் மேல நம்பிக்கை வைத்து எனக்கு மேல் காத்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா 30:18. இது ஒரு அருமையான அதிகாரம். அது நிறைவேற்றி சொல்வது நேரம் இல்லை. ஏசாயா 30:18 என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்றாரு, என் மேல் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிச்சமான வசனத்தை. ஹல்லேலூயா. ஐசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்குள் இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. காத்திருப்போம், காத்திருப்போம். கர்த்தர் இந்த மாதத்துல அவரை நமக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, அவருக்கு காத்திருக்கிற ஜனங்களாக நம்மை நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளிலும் கூட ஒரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் எதை நம்புகிறோம்? யார் மேலே நம்பிக்கை உண்டு? இந்த சங்கீதம் 46 ரொம்ப அழகாக தெளிவாக எங்களோடு பேசின காரியம். எங்களுடைய நம்பிக்கை வானத்தையும் பூமியும் படைத்த உம்முடைய நாமமே. உண்மையில் எங்களுடைய நம்பிக்கை, உண்மையில் எங்களுடைய விசுவாசம். கர்த்தாவே, எங்களை அமிதமாக நடத்தும் ஆண்டவரே. இந்த பெண்டமிக்கினால சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு, கவலையில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு, வேலையிலே பாதிப்புள்ள பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமான தேவன். இந்த கர்த்தர் எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறார். ஆகவே நான் அவருக்கு காத்திருப்பேன், அவரை துதிப்பேன், அவரை புகழ்வேன். ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. எங்களை நடத்தும், என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும். உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். யாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு தங்கியிருந்து நம்மை காக்க கடவுது. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஆமென். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.